வணக்கம் and welcome to Prim's Vlog where everything is life. எல்லோரும் சுகமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். என்ன பிரியா லாங் வீடியோஸே காணும், மோரோவர் இந்த சமைக்கிற வீடியோ விட்டுட்டியே நீ சமையலே காணுமே லாங் வீடியோல அப்படின்னு நிறைய பேர் வந்து குஷலம் விசாரிச்சிருந்தது தெரியுது. எனக்கு காரணம் சொல்றதுக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோக்கே வந்தேன். என்னுடைய மகளின் போர்டு எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் வர காரணத்தினால ஒரு சின்ன பிரேக் அப்பப்போ ஒரு லாங் வீடியோஸ்க்கு வருது. கேட்கறது தெரியறது அவள் தானே எக்ஸாம் எழுத போறா, நீ என்ன பெரிய பில்டப்லாம் பண்ற அப்படின்னு. ஒவ்வொரு குழந்தையுடைய வெற்றி அப்படிங்கிறது வீட்டில் கொடுக்குற என்விரான்மெண்ட், அந்த பேரண்ட் நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வகையில் அந்த கடமையை நான் ஒரு கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்து லாங் வீடியோ போடுறேன். அண்ட் மோரோவர் ஷார்ட் வீடியோஸ் நான் கண்டினியூஸாக டெய்லி போட்டுன்னு தான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டும் நிறைய கொடுத்துன்னு தான் இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். சரி, ரீசன் எதுக்கு லாங் வீடியோ போடலங்கிறதுக்கெலாம் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்னத்துக்காக லாங் வீடியோ போட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப சத்துள்ள நம்ம அன்றாட உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு வஸ்துவை வச்சுன ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். இந்த உளுத்தம் பருப்பு அப்படிங்கறத நம்ம டெய்லி லைஃப்ல அன்றாடமா நான் சேர்த்துன்னு தான் இருக்கோம். ஆனா நம்ம எப்படி சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் நம்ம தாளிப்புல சேர்ப்போம், இல்லைன்னா இட்லி தோசையில சேர்ப்போம். அதுவுமே அந்த உளுத்தம் பருப்புடைய தோல் நீக்கினா பாலிஷ் பண்ணது தான் சேர்ப்போம். ஏன்னா அது வந்து இந்த பதார்த்தம் நாளுக்கு கண்ணுக்கு ரொம்ப அப்படைசிங்கா இருக்கணுங்கிறதுக்காக நாம அந்த மாதிரி சேர்க்கிறோம். பட் நாம செய்யற பெரிய தவறு அதுதான். அந்த சத்து உளுத்தம் பருப்புக்கு இருக்கிறதே அந்த தோல்ல தான் இருக்கு. அது உடைந்த உளுத்தம் பருப்பா இருந்தாலும் சரி, முழு உளுத்தம் பருப்பா இருந்தாலும் சரி, தோலோட சேருங்க. அந்த தோல்ல தான் நிறைய சத்துக்கள் இருக்கு. என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்றேன். இந்த உளுந்துடைய நியூட்ரியன் வேல்யூ அப்படின்னா சொல்லிண்டே போகலாம். நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு இது முக்கிய காரணமா இருக்கு. அண்ட் பூ பெய்த பெண்கள் தவறாம இத உணவுல அன்றாடம் சேர்த்துக்கொள்வது அவ்வளவு நல்லது. இது அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியை சீர் செய்யும், உடம்புக்கு வலுவை கொடுக்கும், கர்ப்பப்பை உறுதியா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். இது என்ன உமன் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்காதீங்க. இது ஆண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நிறைய நிறைய விஷயங்களும் நியூட்ரியன் வேல்யூம் தருது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ரத்த சோகைங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப அன்றாட ஒரு டிசீஸா வந்துட்டு இருக்கு. ஸோ அது தடுக்கிறது, இரும்பு சத்து ஜாஸ்தி உள்ள ஒரு வஸ்து இது. சோர்வை நீக்கிறது, டாக்ஸின் உடம்புல இருக்கிற டாக்ஸினை வெளியேற்ற இது ஒரு சூப்பரான மருந்து. அப்படியே சொல்லிட்டே போனா நீங்க ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோக்கு போயிடுவீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்குனால இது வரைக்கும் பிரிம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. உளுந்த வச்சு இன்னைக்கு செய்ய போற ரெசிபி பாரம்பரிய உணவு வகையான திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தச்சோறு, உளுத்தம் சாதம் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உளுத்தம் சாதம், உளுந்து சோறுக்கு உடைத்த தோலோட இருக்கிற உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதுல 1/3 கப் எடுத்திருக்கேன். அதாவது 80 கிராம்ல இருந்து 100 கிராம் அளவுக்கு இந்த உளுத்தம் பருப்பு இருக்கும். இந்த அளவு உளுத்தம் பருப்புக்கு 250 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்க கருப்பு கவுனி அரிசியும் கூட செய்யலாம். ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை நம்ம லைட்டா ட்ரை ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஒரு சாஸ் பேன்ல 2 to 3 நிமிஷம் வாசனை வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலர் மாறணும், நல்லா செவக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். சோ இந்த அளவு வறுத்த உடனே நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கு மேல சேர்த்தா வெந்தயம் கசந்துரும் நம்ம டிஷ். அதனால இந்த வெந்தயத்தை பொன்னிறமா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வறுத்து வச்ச உளுத்தம் பவுல்லயே சேர்த்து வச்சுக்கலாம். இன்னைக்கு டைரக்டாவே நான் குக்கர்ல உளுத்தம் சாதம் பண்ண போறேன். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா உளுத்தம் பருப்பும் வெந்தயமும், அதை குக்கர்ல இப்ப சேர்த்துக்கலாம். அடுத்து நாம எடுத்து வச்சிருந்தா 250 கிராம் அளவு பச்சரிசிய சேர்த்து நல்லா 2 முறை இதை கலஞ்சி எடுத்துன்னு வரலாம். இப்ப தண்ணீர் அளவு சொல்றேன். இது மிகவும் முக்கியமான ஸ்டெப். எந்த அளவு உளுந்து எடுத்தோமோ அதே அளவுல 1க்கு 2 கப்பு தண்ணி, எந்த அளவுல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 1க்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த அளவு கப்ல உளுந்து எடுத்துட்டோமோ அதே அளவு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்ப சேர்க்கிறேன். ஒரு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டை தவிர்க்க விரும்புறவங்க இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து சுவையூட்டியான 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்பதான் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், வாசமாவும் இருக்கும். சோ நல்லா சேர்த்து கலந்து விடலாம். இத கேஸ்ல வச்சு இதை உடனே மூடி போட்டு வெயிட் போட்டுறக்கூடாது. நல்லா தண்ணி வந்து தளன்னு கொதி விடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தளன்னு நுர விட்டு கொதிக்கிறது பார்த்தலாம். இப்ப ஒரு கலரி விட்டுட்டு கேஸ் சிம்ல வச்சு மூடி போட்டு வெயிட்டும் போட்டுடலாம். கரெக்டா
கரெக்டா 10 நிமிஷம் தான் வைக்கணும். டைம் பாத்துக்கோங்க. விசில் வந்தாலும் வராட்டாலும் 10 நிமிஷத்தை டைம் பார்த்து ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது ரொம்ப முக்கியமான கவனமா செய்ய வேண்டிய ஒண்ணு. எனக்கு 10 நிமிஷத்துல 2 விசில் வந்துருச்சுங்க. உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பிரஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி டைம் கொடுத்து அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். எவ்வளோ உதிராக பாருங்க. அடிலாம் பிடிக்காம கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு மேலே வைக்கவே வைக்காதீங்க. அதுக்கு மேலே வச்சோன்னா நிச்சயமாக அது வந்து அடி பிடிச்சி போயிடும். வாவ், இதை நான் வந்து சர்விங் பவுலில் மாற்றிட்டு எப்படி நான் இதை பரிமாறுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். வாவ், ரியலி இந்த ஆவியெல்லாம் போகாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் எப்பயுமே வந்து இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டேன்னா அது பரிமாறுற வரைக்கும் இந்த சூடோடையே இருக்கும். பரிமாறிட்டு காட்டுறேன். பெஸ்ட் காம்போ அப்படின்னா பூண்டு வெத்த குழம்பு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நடுநாயகமாக அந்த பூண்டு வெத்த குழம்பையும் வச்சு ஜம்முன்னு ப்ரெசன்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு சாப்பிட்லன்னா வா நம்ம வெந்திருக்குங்கிற முதல்ல வெறுனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, அடடா, வா, ஃபேபுலஸ். இப்படி தான் இருக்கணும். அவ்வளவும் தெம்புள்ளது. இதோட லைட்டாக அப்படியே குழம்புல தொட்டுட்டு அல்லேக்கா அப்படியே ஒரு வாய் உள்ள போடுவோம். அப்படி இருக்கு. வா, என்னம்மா காம்பினேஷன்மா. இதை அடிக்கடி குழந்தைகளுக்கு நிச்சயமாக பண்ணித்தர மறக்கவே மறக்காதீங்க. வாவ், சிம்பிளி வாவ். ஏன்னா உளுத்தஞ்சோறு ஜம்முன்னு பொல பொல பொலன்னு என்னமா வந்தது இல்லை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சப்பு கொட்டுற அளவுக்கு பூண்டு வெத்த குழம்பு. பூண்டு வெத்த குழம்பு தான் பண்ணணும் இல்லைங்க, எந்த வெத்த குழம்பா இருந்தாலும் சூப்பர் காம்போவா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிகினர்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி குக்கர்ல வச்சா அடி பிடிச்சிடுறது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நேரத்துக்காக தான் நான் ஏற்கனவே திருப்பியும் சொல்றேன். 10 நிமிஷம் வச்சா போரும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம் கேஸை குக்கரில் வச்சா. இல்லை எனக்கு இதை குக்கரில் வைக்கிறதே பயமா இருக்கு அப்படின்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் வைப்போம், அந்த மாதிரி கூட இதை வைக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் this is Priya Ramkumar signing off. Stay safe, stay healthy. Thanks for watching. Bye bye.